திஸ் இஸ் விக்னேஷ் அண்ட் யூஆர் வாட்சிங் இன்டர் மொபைல் சர்வீஸ் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இன்றைக்கான ஒரு ஃபோன் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மக்கிட்ட Realme 11 5G நெட்வொர்க் இஷ்யூவில் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி வேறு ஒரு ஷாப்பில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண மாதிரி நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது. ஓகே, ஸோ இதில் என்ன நம்ம வந்து பேசிக் செக்கிங் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு அபவுட் ஃபோனில் போய்ட்டு பேஸ்மெண்ட் வெர்ஷன் இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஃபோனில் நம்ம அபவுட் ஃபோன் போனோடனே ஃபோன் வந்து ஹேங் ஆகிட்டு திருப்பி வெளியே வந்துடுது. ஓகே, வரேன். ஸோ இப்போ உள்ளே போகுது, சம்டைம்ஸ் ஹேங் ஆகுது, உள்ளே போக மாட்டேங்குது. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு வெர்ஷன்ஸ் போகிறோம். ஸோ வெர்ஷன்ஸில் பேஸ்மெண்ட் வெர்ஷன் நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட்டஸில் போகிறோம். ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஐமி நம்பர் வந்து அன்னோன்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ வேறு எதனா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா? இந்த பாருங்க, ஹேங் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, ஸோ ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு வெளியே வந்தது. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நான் சிம் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு நோ சிம் தான் காமிக்குது, சிம் வந்து ரெக்கக்னைஸ் ஆக மாட்டேங்குது. இதே தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா நெட்வொர்க் செட்டிங்ஸ் போனாலும் எனக்கு ஹேங் ஆகுது. ஓகே, ஸோ ஹேங் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்திருக்க இஷ்யூ. ஓகேங்களா, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணி பார்ப்போம் அப்படின்னாக்கா ஆஸ் யூஷுவல் ஸோ ஃபஸ்ட்டு ஐ ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ எதனால் இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நான் காம்பனண்ட் மிஸ் அவுட் ஆகிருக்கா, இல்லை ஓவர் ப்ரீ ஹீட் பண்ணதால் இந்த மாதிரி ஆயிருக்கான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்கோப்பில் வச்சாச்சு போர்டை. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நிறைய ஃப்ளக்ஸ் நம்மளுக்கு தெரியுது. ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா க்ளீன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணும்போது பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த காம்பனண்ட் பாருங்கள். ஸோ ஒன்று மெர்ஜ் ஆகிருக்கு. அதே மாதிரி வேறு எதனா மெர்ஜ் ஆகிருக்கா இல்லை ஷேக் ஆகிருக்கான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு காம்பனண்ட் டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். மற்றபடி பெரிய இஷ்யூஸ் மாதிரி எனக்கு தெரியல. ஸோ எல்லா காம்பனண்ட்ஸும் இருக்குது. மொரோவர் நம்மளுக்கு இந்த மாடலுக்கு ஸ்கிமேட்டிக்கோ ரெஃபரன்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ மேக்ஸிமம் நம்மளே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னாக்கா அதர் டெக்னீஷியன்ஸ், ஸோ மேபி அவர் வந்து நெட்வொர்க் ஐசியை ஓவராக ப்ரீ ஹீட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா நெட்வொர்க் ஐசியை ரிமூவ் பண்ணி நான் செக் பண்ணி பார்த்துறேன். ஐசி ஆல்ரெடி நான் ரீபால் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாமே நான் வீடியோவில் ஸ்கிப் பண்ணுறேன். இப்போ ஐசி ப்ளேஸ் பண்ணிடலாம். எடுத்த ஐசியை தான் நான் ரீபால் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறேன். ஐசி எதுவும் நான் சேஞ்ச் பண்ணல. ஐசி ப்ளேஸ் பண்ணியாச்சு, செட் ஆன் ஆகிடுச்சு. இப்போது சிம் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு சிம் எடுத்தாச்சு, டவரும் வந்துடுச்சு நம்மளுக்கு. ஸோ காமிக்குதுங்களா, ஸோ டவர் வந்தாச்சு. ஸோ 5Gயே வந்துடுச்சு. நம்ம கிட்ட கம்மி 5G நெட்வொர்க்கே நம்மளுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அபவுட் ஃபோனில் போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அபவுட் டிவைசஸ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு எந்த ஹேங்கிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதே மாதிரி லீகல் இன்ஃபர்மேஷன்ஸ் வெர்ஷன்ஸ் போகிறேன். ஸோ பேஸ்மெண்ட் வெர்ஷன் எனக்கு காமிக்குது.
அதே மாதிரி ஸ்டேட்டஸில் போகிறேன். இப்போ எனக்கு ஐஎம்இ நம்பரும் ரெண்டு ஐஎம்இ நம்பருமே எனக்கு வந்து ஷோ ஆஃப் ஆகுது. ஓகே, இப்போ ஏன் நம்மளுக்கு வந்து அந்த இஷ்யூஸ் வருது? நெட்வொர்க் ஐசி போனதால் இல்லை ப்ராப்பராக வைக்காததால் ஏன் நம்மளுக்கு வந்து அபவுட் ஃபோன்ஸ் போகும்போதோ இல்லை நெட்வொர்க் செட்டிங்ஸ் போகும்போதோ எனக்கு ஹேங் ஆகுது அப்படின்னாக்கா, ஸோ நம்மளோட ஓஎஸ் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, அது வந்து ஐஎம்இ நம்பரோ அப்புறம் பேஸ்மெண்ட் கேலிப்ரேஷன்ஸ் அப்புறம் பேஸ்மெண்ட் வெர்ஷன்ஸ் எல்லாமே ரீட் பண்ண ட்ரை பண்ணுது. சின்ஸ் நம்மளோட ஆர்எஃப்ஐசி வந்து ப்ராப்ளமில் இருக்கிறதால அது ரீட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஹேங்கிங் இஷ்யூஸ் வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா, ஸோ சிம் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம மோடம் டிபார்ட்மெண்ட்டும் சின்ஸ் ஆர்எஃப் செக்ஷன்ஸ் வந்து டேமேஜ் அதாவது ப்ராப்ளமில் இருக்கிறதால என்னோடய மோடம் டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா இனிஷியலைஸ் ஆகலை. ஸோ அதனால தான் நம்ம சிம் போட்டாலும் சிம் டிடெக்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.